கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் குழம்பு இந்த மெத்தடில் வச்சு கொடுங்க, ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. 50 கிராம் நல்லெண்ணெய், அரை ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், நல்லா கை நிறைய பூண்டு, ஒரு கை சின்ன வெங்காயம் போட்டு பாதி வதக்கி எடுத்துட்டு ஒரு 3 தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சிம்முலேயே வச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குண்டு குண்டாக கத்திரிக்காயை சேர்த்து ஒரு 2 செகண்ட் வதக்கி எடுத்துக்கோங்க. புளி தண்ணி கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணியாக கலந்து சேர்த்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட்டு, ரொம்ப புளி ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு கொதிக்க வைக்கணும். அதில் தான் சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்.